வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். வருகிற தேர்தலில் நம்ம எல்லாருமே நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும்னு தோணுனால இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் குற்றத்தை ஒருத்தர் மாற்றி மாற்றி சொல்லி கடந்த அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்துட்டாங்க. திமுகவோ அதிமுகவோ எதுவுமே மாற்றம் கிடையாது. வருகிற ஜெனரேஷன் குடிக்கு போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் இனி வர்ற ஜெனரேஷன் நல்ல ஜெனரேஷனாக வரணும் அப்படின்ற ஒரு சிந்தை எல்லாருக்குள்ளேயும் வரணும். அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கை அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இருக்கிற திமுக அரசு இந்த காலகட்டத்தில் எப்படி நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிகமான பாவ செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, திமுகவோ இல்லைன்னா அதிமுக, அதிமுக இல்லைன்னா திமுக, அப்படி கிடையாது. இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு ரெட்சை வரணும். இந்த தமிழ்நாட்டிலே இல்லாத வளங்கள் எதுவுமே கிடையாது. கடலுக்கு கடல், நிலத்துக்கு நிலம், பெட்ரோலுக்கு பெட்ரோல், எல்லா விவசாய பொருட்களும் விளையக்கூடிய ஒரு நல்ல மாநிலம்தான் நம்முடைய தமிழ் மாநிலம். அதனால அண்ணன் சீமான் சொல்லக்கூடிய எல்லாமே சாத்தியக்கூறுகள், அதாவது மற்ற கட்சிகள் அது நடைமுறைக்கு வருமா, அவர் சொல்லுகிற கொள்கைகள் நடைமுறைக்கு வருமா அப்படின்ற கொஸ்டினை நம்மகிட்ட கேட்குறாங்க. ஆனால் படித்த நம்மளுக்கு தெரியும் இது எல்லாமே சாத்தியக்கூறுகள் தான். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் விஜய் கூடுகிற கூட்டத்துக்கும் அண்ணன் சீமான் கூடுகிற கூட்டத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள். அதனால மக்களாகிய நாம் ரொம்ப யோசித்து இது ஒரு கடவுள் தான் சொல்லணும். கடவுளாக ஒரு மனுஷனை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு. அண்ணன் சீமான் வழியாக கடந்த 2009 இருந்தே இந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருது. இந்த வெற்றி அடையாட்டாலும் வாக்காளர்கள் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கிறாங்க. இது எதை குறிக்குதுன்னு சொன்னால் மக்கள் விழிப்படைகிறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால இந்த திமுக கூட்டம், அதிமுக கூட்டம் நல்ல ஆட்சி செய்யக்கூடிய கூட்டம் எதுக்கு இந்த இலவசங்களை நம்மளுக்கு தருது? இந்த இலவசங்கள் இல்லாமல் நம்மளுக்கு தேவையான படிப்பு, மருத்துவம், நீர்நிலை, இது எல்லாத்தையும் சுத்தமாட்டு உலக தரத்துக்கு அனைவருக்கும் இலவசமாக தரக்கூடிய இது நம்மளுக்கு தந்தாலே போதும். நம்மளுடைய பாரங்கள் அதிகமாட்டு குறையும். மக்கள் நீங்கள் வீடியோக்களை பாருங்கள், அதிகமாட்டு பாருங்கள். உங்கள் மனசாட்சியை தொட்டு கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்கள், அது இங்கே காரியம் கிடையாது. மதமோ ஜாதியோ இதில் கிடையாது. இது நம்ம தமிழ்நாடு மண் சார்ந்த, வளம் சார்ந்த, மலை சார்ந்த, கடல் சார்ந்த, சூழ்நிலைகள் சார்ந்த எல்லாம் முன்னேறி வரணும். அதற்காக தான் இந்த அண்ணன் சீமான் இந்த கட்சியில் நிற்கிறாங்க. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் தொகுதியில் அண்ணன் முத்துக்குமார் நிற்கிறாங்க. கன்னியாகுமரி தொகுதியில் அக்கா மரிய ஜெனிஃபர் நிற்கிறாங்க. கிள்ளியூரில் தம்பி ஹிம்லர் நிற்கிறாங்க. அதே மாதிரி பத்மநாபபுரத்தில் தம்பி சீலை நிற்கிறாங்க. குளச்சல் தொகுதியில் அக்கா ஆன்சி சோபா நிற்கிறாங்க. இவர்கள் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் படித்த மாவட்டம்னு சொல்லிட்டு நீங்கள் வாக்குகளை போட்டு இதில் காட்டணும். திமுக என்ன சொல்லுது? எங்களுக்கு அதிமுக தான் எதிரணி, திமுக தான் எதிரணி. தயவுசெய்து இந்த ரெண்டு கட்சிக்கும் நீங்கள் போற்றாதீங்க. பின்ன திரை கூத்தாடி விஜய்க்கும் நீங்கள் போற்றாதீங்க. இந்த ஒரு வாய்ப்பையும் தயவுசெய்து நீங்கள் சிந்திச்சு, உங்களுக்காக இல்லாட்டாலும் வருகிற ஜெனரேஷன், வருகிற எதிர்கால வளர்ந்து வருகிற அந்த குழந்தைகளுக்காக உங்கள் வாக்க தயவுசெய்து
விவசாய சின்ன கலப்பையை தூக்கிட்டு நிற்கக்கூடிய விவசாய சின்னத்துக்கு உங்கள் ஓட்டுகளை தயவுசெய்து நீங்கள் போட்டு அண்ணன் சீமானை அதிக அளவில் நீங்கள் வெற்றி பெற வைக்கணும். அவர் படுகிற எல்லா கஷ்டம், மழை, வெயில், நட உட இந்த 4 வருஷத்தில் இந்த அதிமுக எங்கே இருந்துச்சுன்னே தெரியாது. இந்த திமுக இருந்த இந்த 4 வருஷத்தில் போராட்டம்னு இல்லாதன்னு சொல்லக்கூடிய எந்த துறையுமே இல்லை. எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. களத்தில் விஜய் களத்துக்கு வந்ததே கிடையாது. மக்கள் நீங்கள் எல்லாத்தையும் யோசித்து பார்க்கணும். இந்த அண்ணன் சீமான் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி இங்கே பார்க்கணும். இதுவரை இதே மாதிரி எழுமின தமிழ் தேசியன்னு சொல்லி வரக்கூடிய எல்லாரையும் ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லி அமுக்கி விட்டாங்க. ஆனால் அண்ணன் சீமானே அமுக்க பார்த்தாங்க, ஆனால் அமுக்க முடியலை. இப்போ மக்கள் படித்த மக்கள், இளைஞர்கள் அதிகமாட்டு விழிப்போடு இருக்கிறாங்க. கிறிஸ்தவ மக்களை நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு அண்ணன் மோகன் சி லாசரஸ் அதிகமாட்டு இப்போ திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்கள் மனசாட்சியை தொட்டு நீங்கள் உண்மையிலே அந்த பைபிளை பிடிக்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா நீங்கள் அண்ணன் சீமானுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாது? நீங்கள் ஒரு காணொளி போட்டால் போதுமே, மக்கள் அப்படியே நம்பிடுவாங்களே. இதையெல்லாம் நீங்கள் கிறிஸ்தவ மக்கள் இந்த சிஎஸ்ஐ ஆனாலும் சரி, ஆர்சி ஆனாலும் சரி, பெண்டிகாஸ்ட் ஆனாலும் சரி, உங்கள் மனசாட்சியை தொட்டு இந்த வருகிற தேர்தலுக்கு கலப்பை சின்னத்தை தூக்கிட்டு நிற்கக்கூடிய விவசாய சின்னத்துக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை போட்டு அண்ணன் சீமான நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து நம்மளுக்காக நிற்கக்கூடிய அந்த அண்ணனுக்கு, நம்மளுடைய வளத்துக்காக, அவர் நினச்சிருந்தா இன்னைக்கு 8% ஓட்டில் அவர் கோடியாக சொக்கா வாங்கி கூட்டணி சேர்ந்து அவர் இன்னைக்கு ராஜா மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி அவருக்கு போகலை. இந்த மக்கள் எல்லாம் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் சிந்திச்சு உங்கள் வாக்குகளை போடுங்க. எதிர்கால தலைமுறைகள் உங்கள்கிட்ட இப்படி ஒருத்தர் இருந்திருக்கிறாரே, நீங்கள் ஏன் அவரை ஜெயிக்க வைக்கல அப்படின்னு சொல்லி கேட்காத முறையில் உங்கள் வாக்குகளை தயவுசெய்து பொன்னான வாக்குகளை நீங்கள் அண்ணன் சீமானுக்கு இந்த ஒரு முறை கொடுங்க. ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. அதுக்கப்புறம் அது சரியில்லையா நீங்கள் அதுக்கப்புறம் யாருக்கும் நீங்கள் போடுங்க. ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு நீங்கள் பார்க்கணும். நீங்கள் விஜய்க்கு தயவுசெய்து போடாதீங்க. மக்கள் நேற்று 4 விபத்து நடந்திருக்கு, அன்னைக்கு 41 கொலை நடந்திருக்குது. என்னதுன்னே தெரியாது, ஒரு 5 நிமிஷம் கூட பேச தெரியாது, ஒரு களத்தில் நிற்க மாட்டார். தயவுசெய்து விஜய்க்கு நீங்கள் போடாதீங்க. அண்ணன் சீமானை ஊக்குவிங்க. எல்லாமே படித்த பிள்ளைங்கள், ஜாதி மதம் எதுவுமே பார்க்காம வேட்பாளர்களை, சின்ன பிள்ளைங்க எல்லாருமே வளர்ந்து வர்ற பிள்ளைங்க. இவர்கள் தடுமாறி லஞ்சம் ஊழலுக்கு போய்விடாதபடி அவங்கள ஊக்குவிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை. எல்லா வேட்பாளர்களுமே படித்த பிள்ளைங்க, நிதானமாக யோசித்து சிந்திச்சு வந்திருக்கிற பிள்ளைங்க. அவங்க இந்த தமிழ்நாட்டில் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் கொள்ளைக்கும் தான் அதிகாரம் அப்படின்ற தப்பான வழிகளுக்கு அந்த வேட்பாளர்கள் போய்விடாதபடி மக்களாகிய நாம் சிந்திச்சு அவர்களுடைய கரங்களை உயர்த்தபடியாக எல்லாரும் விவசாய சின்னத்துக்கு உங்கள் வாக்க போட்டு அண்ணன் சீமான அதிக அளவில் திமுகவும் அதிமுகவும் வெட்கப்படும்படியாட்டு இந்த கன்னியாகுமரி படித்த கன்னியாகுமரி மக்கள் அவங்கள அண்ணன் சீமான அதிக அளவில் வாக்கு பெற வைக்கணும். இது எல்லாருக்கும் நான் தயவுசெய்து நான் கேட்டுக்கிறேன். காணொளி போட வேண்டான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், ஆனால் மனசு கேட்கல, அதனால் போடுறேன். தயவுசெய்து உங்கள் பொன்னான வாக்குகளை அண்ணன் சீமானுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.